யாரோ பேசுன மாதிரி இருக்குது. Stromboli system y double dash plus lambda y equal to 0, 0 less than or equal to x less than pi less than or equal to pi of 0 equal to 0 and y dash of pi equal to 0. Or focus எழுதியாச்சா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான முதல்ல கொஸ்டின் எழுதிட்டீங்களா ஆன்லைனில்? யாராவது கொஞ்சம் பேசுங்க. ஐகானில் இருக்கு. எழுதியாச்சா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் எல்லாம் ஸ்ட்ரம்லியோலி ப்ராப்ளம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம்? ஸோ y double dash plus lambda y equal to 0னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? m ஸ்கொயர் ப்ளஸ் lambda equal to 0. ஸோ இப்போ லேம்டா 3 கேஸாக பிரித்து போடுவோம். லேம்டா greater than 0, equal to 0, less than 0. கரெக்டாக? ஸோ நம்ம ஈக்குவல் டு 0 போட்டோம்னா சொல்யூஷன் என்ன வருதுன்னு பார்ப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு 0 கேஸ் போடுவோம். லேம்டா equal to 0. அப்போது m என்ன வரும்? மல்டிப்ளிசிட்டி 2 டைம் வரும். 0 0. அப்போ நமக்கு சொல்யூஷன் y of x என்ன வரும்? சம் ax ப்ளஸ் b ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா? லேம்டா 0 இருக்கும்போது சொல்யூஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணோம். y of 0ல் 0னா y dash of x என்ன வரும்? a. ஸோ y of 0ல் இங்கேருந்து y of 0 கேல்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? y of 0 ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது இதிலேருந்து என்ன கிடைக்கும்? 0னா b ஈக்குவல் டு 0. கரெக்டாக? ஸோ அடுத்து y dash of pi இதிலேருந்து பை போடும்போது y dash of pi ஈக்குவல் டு 0னா ஏவும் 0வாக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ 0 சொல்யூஷன் தான் கிடைக்குது. அப்போ நமக்கு நான் 0 சொல்யூஷன் கிடைக்கும் போது தான் இதை ஐகன் வேல்யூவாக எடுக்கணும். தெரியல, போட்டால் தான் தெரியும். ஆப்ஷனில் 2n+1 வருமானு கேட்குறியா? அப்படிலாம் இல்லை, ஆப்ஷனில் எல்லாமே மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதான் இருக்குது, நம்ம போடுவோம். ஸோ அப்போ நமக்கு 0வாக இருக்கும்போது சொல்யூஷன் ஏவும் 0 பியும் 0னா நமக்கு y யார்? 0 தான் சொல்யூஷன். அப்போ நமக்கு நான் 0 சொல்யூஷன் கிடைச்சா தான் நமக்கு ஐகன் வேல்யூவாக எடுப்போம். அப்போ இந்த கேஸில் இது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு லேம்டா வந்து சம் greater than 0ன்னு எடுப்போம். ஓகேவா? செகண்ட் கேஸு, இது ஃபஸ்ட்டு கேஸு. ஸோ லேம்டா greater than 0னா m ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா 0 இதன் பாசிட்டிவ்னா இந்த போனால் நெகட்டிவாக இருக்கும். அப்போது m என்னவாக இருக்கும்? மைனஸ் லேம்டா. அப்போ m என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் லேம்டா இல்லையா? நெகட்டிவ்னா ஐ ரூட் லேம்டா. ஸோ இப்போ சொல்யூஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? y of x ஈக்குவல் டு சம் a cos ரூட் லேம்டா எக்ஸ் ப்ளஸ் b sin ரூட் லேம்டா எக்ஸ். இப்போது y of 0ல் 0னா என்ன வரும்? 0 எக்ஸுக்கு பதில் 0 போடணும் இல்லையா? ஏ, ஏன்னா sin 0 0 cos 0 1. அப்போ a ஈக்குவல் டு 0. அடுத்து y dash ஆஃப் எக்ஸை கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆன்லைனில் புரியலனா கேளுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்தாக்க ரூட் லேம்டா ஏ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ரூட் லேம்டா எக்ஸ். ரூட் லேம்டா இங்கே போட்டேன். ப்ளஸ் ரூட் லேம்டா பி காஸ் ரூட் லேம்டா எக்ஸு. ஸோ ஒய் டேஸ் ஆஃப் பை 0. அப்போது ஒய் டேஸ் ஆஃப் பை போடும்போது 0, பை போடும்போது ஸோ ஏ 0 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் இது அந்த டைம் நமக்கு தேவையில்லை.
ஏ ஜீரோன்றதுனால. அடுத்து ரூட் லேம்டா பி காஸ் ரூட் லேம்டா பை இல்லையா, காஸ் ரூட் லேம்டா பை. ஓகே, இங்கே எழுதலாம் டிஸ்கஷன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், பி ரூட் லேம்டா காஸ் ரூட் லேம்டா பை ஈக்குவல் டு 0. இது ஒரு ரியல் நம்பர், இது ஒரு ரியல் நம்பர் கரெக்டாக. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0 வருதுன்னா இது 0வாக இருக்கணும், இல்லைனா இது 0வாக இருக்கணும். ரூட் லேம்டா நான் 0. சப்போஸ் பி 0வை எடுத்தால் ஏவும் 0 பியும் 0னா சொல்யூஷன் 0. அப்போ நமக்கு நான் 0 சொல்யூஷன் வேணும். அப்போ கண்டிப்பாக பி நான் 0வாக தான் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல எது 0வாக இருக்கணும், இதுதான் 0வாக இருக்கணும் இல்லையா. அப்போ காஸ் ரூட் லேம்டா பை வந்து எப்பவுமே 0வாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பி நான் 0வாக இருக்கும். பி நான் 0 வந்தால் தான் நமக்கு நான் 0 சொல்யூஷன் கிடைக்கும். நான் 0 சொல்யூஷன் கிடைச்சா தான் நமக்கு ஐகன் வேல்யூ, அதை ஐகன் வேல்யூ எடுக்க முடியும். அப்போ எந்தெந்த காஸ் எந்தெந்த வேல்யூக்கெலாம் காஸ் எந்தெந்த லேம்டாவுக்கெலாம் ஓகே இப்படி எழுதுவோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0வா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 வரும் என்ன வரும். ஸோ 2n + 1 π/2 ஸோ இது ரூட் லேம்டா பை கேன்சலா. ஸோ லேம்டா ஈக்குவல் டு 2n + 1/4 இங்கே ஹோல் ஸ்கொயரா, அதாவது /2 ஹோல் ஸ்கொயர். 2n - 1 போடலாம். ஸோ இங்கே கவனிங்க 2n + 1 ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே. அப்போ n வந்து இன்டீஜர் இல்லையா, அப்போ நமக்கு எங்கே இருக்கிறதுல வந்து பார்க்கணும். அங்கே நீ டவுட்டாக கேட்ட மாதிரி இங்கே பண்ணக்கூடாது. 2n + 1னா ஒரு ஆட் இன்டீஜரா, சரி ஆட் இல்லை மல்டிபிள் ஆஃப் n-க்கு 0 கொடுத்தா 1 5 அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி 2n - 1 அந்த இடத்துல சேம் தானே. ஸோ அதை நம்ம இங்கே இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிடலாம், ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி 2n - 1 போட்டுக்கலாம். இதுவுமே சேம் தானே. ஸோ அப்போ இங்கே ஏதோ ஒரு ஆன்சரு இதுதான் இல்லையா, ஏ. இது வராது, இது வராது. அடுத்து நீங்கள் வேணால் லேம்டா <0 இந்த கேஸில் செக் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஏவும் பியும் 0வாக தான் கிடைக்கும் கரெக்டாக. அது தெரியும் இல்லையா ஆன்லைன் இல்லையான்னு. இதில் y 0 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு போடணுமா, நிறைய டைம் போட்டிருப்போம். அது சொல்லி நீங்கள் இதுக்குமா போட்டுருவா. ஓகே கேட்குறாங்க. சரி நான் இங்கே போடுறேன். ஸோ லேம்டா மூணாவது கேஸ், லேம்டா <0னா ஒரு நெகட்டிவ் நம்பர். அப்போது m² + லேம்டா = 0. லேம்டா நெகட்டிவ் நம்பர்ன்றதுனால இந்த பக்கம் போகும்போது இது ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் கரெக்டாக. அப்போது இந்த m எப்படி எழுதலாம், +or - லேம்டான்னு மட்டுமே எழுத முடியும். ஐயில் காமனாக வராது, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவாக இருந்தது, இங்கே பாசிட்டிவாக இருந்தது, இந்த இடத்துல போகும்போது நெகட்டிவாக இருந்தது, அதனால் ஐயை வெளியே எடுத்தோம். இந்த இடத்துல பாசிட்டிவ்ன்றதுனால +or - லேம்டா. ஓகே, இந்த கொஸ்டின் அழைச்சிடலாம், ஆப்ஷன்லாம் அழைச்சிடலாம் இல்லையா. ஸோ m வந்து +or - லேம்டானா நமக்கு சொல்யூஷன் எப்படி எழுதுவோம், y of x = some a e power √λx plus b e power - √λx. இப்போ y of 0 0னா இது என்ன வரும், இங்கே 0 = a + b கரெக்டா. அடுத்து y dash of x என்னன்னு கேல்குலேட் பண்ணிப்போம் இங்கேருந்து, ஏன்னா நமக்கு y dash of π போடணும் இல்லையா. அப்போது a √λ e power √λx டெரிவேட்டிவ் எடுத்தாக்க ப்ளஸ் இங்கே மைனஸ் வரும், b √λ e power -√λx கரெக்டாக டெரிவேட்டிவ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பை போடும்போது என்ன கிடைக்கும், பை y dash of π, இங்கே பை போடும்போது இதனுடைய வேல்யூ 0, a √λ e power √λ π minus b √λ e power -√λ π. ஸோ இதுலேருந்து √λவை காமனாக எடுத்து சரி √λவில் டிவைட் பண்ணிக்கலாம், ஏன்னா நான் 0 தான் நம்பர் தானே. ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும் நமக்கு, a e power √λ π ப்ளஸ் மைனஸ் b e power -√λ π.
இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இதுலேருந்து ஏபி சால்வ் பண்ணி எடுக்கணும். இது வந்து ஏதோ ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை பார்க்கலாமா? அதாவது இப்படி பாருங்களேன், சம் எக்ஸ் ஒரு நம்பர் எக்ஸ் இ பவர் ரூட் லேம்டா பை ப்ளஸ் சரி மைனஸ் ஒய் இ பவர் மைனஸ் ரூட். உங்களுக்கு இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு, அதனால் அது வேண்டாம். ஓகே, இது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் தானே. அப்போது இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அப்போ டிட்டர்மினன்ட் எடுத்து பார்த்தா போதும் இல்லையா? டிட்டர்மினன்ட் எதுக்கு எடுக்கணும்? அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இப்படி எழுதலாமா? இ பவர் ரூட் லேம்டா பை மைனஸ் இ பவர் மைனஸ் ரூட் லேம்டா பை 1 இன்ட்டு இங்கேருந்து ஏபி ஈக்குவல் டு 0. இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க தெரியல, அப்படி தானே எழுதுவோம். இதை எழுதியிருக்கோம். அப்போ இதனுடைய டிட்டர்மெண்ட் நான் 0 வந்தால் இதுக்கு என்னவாக இருக்கும்? ஏபி என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஸோ இது டிட்டர்மெண்ட் நான் 0 தான் கேல்குலேட் பண்ணிங்கன்னா. ஸோ ஏவும் பியும் 0வாக இருக்கும். ஏவும் பியும் 0னா இந்த சொல்யூஷன் என்னவாக தான் ஏவுக்கும் பிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 இருக்கும். அப்போ 0 சொல்யூஷனாக வந்து அந்த லேம்டாவை எங்கே இருக்குது ஐகன் வேல்யூ எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த கேஸ் நமக்கு தேவையில்லை. அப்போ நமக்கு இந்த கேஸ் மட்டும்தான். ஸோ இந்த கேஸில் தான் நமக்கு 2n-1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா இல்லை எழுதணுமா? ஸ்ட்ரம் லியோலி ப்ராப்ளம் எப்பயுமே வந்து இந்த மாதிரி 3 கேஸுமே நம்ம ஃபேஸ் பண்ணி எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக 3 கேஸ்லேயும் போட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக சிஎஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா இந்த லேம்டா ஈக்குவல் டு 0ல ஒரு ஐகன் வேல்யூ கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை பற்றி தான் கேட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆப்ஷன் கரெக்டாக மிஸ் ஆகிருக்கும். நீங்கள் கொஸ்டின் ஏதோ ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் இதில் கிடைக்காது. நீங்கள் போடுற ப்ராப்ளம்லாம் கிடைக்காது. ஆனால் உங்கள் நேரம் அதில் தான் கிடைக்கிற மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க கொஸ்டினை. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணால் பெஸ்ட்டு. சிஎஸ்ஐஆரில் செட்டுலேயுமே செக் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் அது செட்டில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா டைம் கம்மியான டைம், நிறைய கொஸ்டின் போடணும் இல்லையா? ஸோ அப்படியே மேலோட்டமாக தான் இருக்கும். போகலாமா நெக்ஸ்ட்டு? எல்லாத்தையுமே செக் பண்ணி போட்டுருங்கப்பா. அதாவது சிஎஸ்ஐஆருக்கு நீங்கள் செட்டுக்கு வந்து டைரெக்டாக லேம்டா லெஸ் தென் 0 கேஸ் போடுங்க. சரி, கிரேட்டர் தென் 0வா? கிரேட்டர் தென் 0 கேஸ் பாசிபிளி கரெக்டான ஆன்சர் கிடைக்காமலே. சார் இதுல வந்து டவுட் சார் கேக்குதா? சொல்லுங்க. அந்த டிட்டர்மினன்ட் இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0 வரணும்னு தான சொன்னீங்க. டிட்டர்மினன்ட் நான் 0வா இருக்கும். டிட்டர்மினன்ட் நான் 0னா இதனுடைய டிட்டர்மினன்ட் நான் 0. டிட்டர்மினன்ட் நான் 0னா ஏபி என்னவா இருக்கும்? ஏபி எப்படி எழுதுவோம்? சம் இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கோங்களேன். மேட்ரிக்ஸ் ஏ இல்லை, ஒரு மேட்ரிக்ஸ் எஸ். அப்போது எஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 0 இப்படி எழுதுவோம் இல்லையா? மேட்ரிக்ஸ் இன்ட் இன்வர்ஸ் 0 இப்படி தானே சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அப்போது மேட்ரிக்ஸோட 0 வெக்டரை மல்டிப்ளை பண்ணால் 0 தானே, ஏபி 0 தானே. அப்படி ஓகே. ஓகே. Okay, next one. Differential equation. dy by dt plus mod y equal to 0, y of 0 equal to 1 as a finite number of solution. ரெண்டாவது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். மூணாவது யூனிக் சொல்யூஷன். நாலாவது நோ சொல்யூஷன். ஓகே, இது போட்டு போவோம் நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு என்ன வரும் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? நோ சொல்யூஷன். இதான சொன்னேன். ஏன்? ஆன்லைனில் சொல்லுங்கப்பா, ஆன்லைன்லேயே சொல்லலாம். ஓகே,
இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் அட் எ பாயிண்ட் வைஸ்ல கேல்குலேட் பண்ணலாம். இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஈக்குவல் பண்ணால் 0 வருதுன்னா தனித்தனியாக 0 இருந்தால் மட்டும்தான் முடியும். கரெக்டாக? ஸோ அப்போது dy/dtயும் 0வாக தான் இருக்கணும். கரெக்டாக? அடுத்து ஒய்யும் 0வாக தான் இருக்கணும். கரெக்டாக கொஸ்டின்? ஒய்யும் 0வாக தான் இருக்கணுமா? கரெக்டு தான். இல்ல நான் y சம் கான்ஸ்டன்ட்டா வந்திருக்கும். அப்புறமேட்டு அந்த சொல்யூஷன் வந்து 0 சொல்யூஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஆனா இது இனிஷியல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இதுக்கு நோ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஃபங்க்ஷன். கரெக்டா? அப்ப இது ஒரு பாசிட்டிவ் மட்டும்தான் 0 மட்டும்தான் ஒரு சொல்யூஷனா இருந்திருக்கு. அதுதான் இதுவுமே 0 ரெண்டுமே தனித்தனியாக 0வா இருக்கும். இந்த கேஸில் ஒய் வந்து என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டு. இந்த கேஸில் 0. அப்போ நீ 0வை எடுக்கணுமா கான்ஸ்டன்ட்டை எடுக்கணுமான்னா கொஸ்டின் கான்ஸ்டன்ட்டை நீ எடுக்க முடியாது. ஏன்னா கான்ஸ்டன்ட்டை எங்கே எடுத்தோன்னா இந்த பக்கம் 0வாகும், இதுவும் நான் 0வா இருக்கும் ரெண்டுத்தையும். அப்போ இந்த கேஸே நம்ம அதாவது இந்த கேஸை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போ ஒய் 0வா தான் இருக்கணும். புரியுதா? ஒருவேளை கான்ஸ்டன்ட் இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஒய் கான்ஸ்டன்ட்டாக எடுத்தீங்கன்னா அதாவது நான் 0 கான்ஸ்டன்ட் எடுத்தீங்கன்னா நான் 0 கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 0 நான் 0 வரும். ஆனால் இங்கே நமக்கு வந்து 0வா இருக்குது. ஸோ அப்போ இது நமக்கு கிடையாது. அப்போ ஒய் 0வா தான் இருக்கணும். அப்போ ஒய் 0வா இருந்தால் இந்த சொல்லி இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் இல்லையா? அப்போ ஒய் ஆஃப் 0 1 வருமா? வராது. ஒய் 0னா ஒய் ஆஃப் 0 0 தான் வரும். அப்போ நமக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் நோ சொல்யூஷன் தான் இது கரெக்டு. யூனிக்ன்றது தப்பு, இதுவுமே தப்பு தான் இல்லையா? ஆன்லைனில் புது ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சதா? ஃபஸ்ட்டு புரியலன்னா மைக் ஆன் பண்ணி கேளுங்க, பிரச்சனை இல்லை, அமைதியாக இருக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அழைச்சிடவா? கொஸ்டினா ஓகே, இதை கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். The initial value problem x dy/dx equal to y of 0 equal to 0 x greater than or equal to 0 as no solution, uncountable number of solution, uncountable number of solution, unique solution. Two solution. சார் சொல்லுங்க. சார் ஒரு சின்ன ஹெல்ப். கிளாஸ் இது என்னால் சரியாக ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியுது. இந்த நோட்ஸ் மட்டும் குரூப்பில் சென்ட் பண்ண சொல்கிறீங்களா? டிஎன் செட் இந்த ப்ராப்ளம் சரிங்க சார், நான் சொல்கிறேன் சார், எழுதி வைக்கிறவங்க சொல்கிறேன். சின்ன ஹெல்ப் ஆல்ரெடி 2 அனுப்பிச்சிருக்காங்க. ரியல் ஓகே ஓகே மற்ற ஓகே சார், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ சால்வ் பண்ணுங்க. என்ன கிடைச்சது? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? வேரியபிள் செப்பரபிள். ஓகே, dy/dx இல்லையா? அதாவது கரெக்டாக இப்படி பிடிச்சிருந்தோம்மா இதை. ஸோ இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் both sides. So log y equal to log x. So நம்ம log c போட்டுக்கலாமே, log c. So அப்போ y equal to log y equal to log xc. அப்போ y equal to எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துக்கலாம் இல்லையா? xc தானே? கரெக்டா?
ஓகே. ஸோ இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? சி என்னவா இருக்கும்? 0வா? ஒன்றும் கிடைக்காது. அதை வச்சு என்னவே சொல்ல முடியாது இல்லையா? சரி. சின்றது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அப்போ இதில் ஒய் ஆஃப் 0 என்ன வேல்யூ வரும் பாருங்களேன். ஒய் ஆஃப் 0ல 0 தானே. அப்போ சி எந்த நம்பர் கொடுத்தாலும் இது ஒய் ஆஃப் 0ல 0 தான். அப்போ இது சொல்யூஷனா இன் ஜென்ரல் கேஸுக்கு உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸில் கேல்குலேட் பண்ணி பாருங்க, சொல்யூஷனாக இருக்கும். அப்போ சி வந்து ரியல் நம்பர் இல்லையா? அப்போ சி ரியல் நம்பரில் வேரி ஆகுது. ஒரு சிக்குமே இது சொல்யூஷன் தான். ஒய் ஆஃப் 0ல 0 எடுக்கிற சொல்யூஷன் தான். புரியுதா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? சி ரியல் நம்பரில் வேரி ஆகிறதுனால அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? ஆ லாக் சீன் வச்சுக்காம வெறும் சீன் வச்சு பாருங்க. அப்படியா? வெறும் சி. அப்ப log y equal to log x plus c வருதா? y of 0 0. இரு முடிச்சுக்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணோம்? எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கணுமா? y equal to e power x into c தானே? சி x into e power c. இப்போ என்ன வருது? e power c ரியல் நம்பர். கரெக்டா எழுதிக்கிறது கரெக்டா தான். மல்டிப்ளிகேஷன் அது y equal to னு ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம given condition சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஆமா. ஓகே. சோ அந்த மேல இருக்குல log y equal to log x. இங்கே நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்ல. சொல்யூஷன் y கண்டுபிடிச்சிட்டு தான் போடணும். நீங்க இப்படி எழுதினாலும் உங்களுக்கு அதே தான் வரும். சரி, இதிலே எழுதி பார்ப்போம். எப்படி போட்டோம்னா என்ன வரும்? எக்ஸ்போனன்ஷியல்னா e power c தான். ஸோ e power c ரியல் நம்பர். ஸோ எம் தான், அதே தான். அங்கே வெறும் சியாக கிடைச்சது e power c-ஆக இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ எக்ஸ்லாம் ஏன் பாசிட்டிவாக கொடுக்குறாங்கன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி கேட்டர் தான் 0 கொடுக்கணும். நமக்கு லாகுலாம் எவ்வளோ வேலிட்னா பாசிட்டிவ் சைடு தானே, அதனால் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஓடி முடிஞ்சுதான். அடுத்து பிடியா? ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்களாப்பா? கேரக்டரிஸ்டிக் வரும் ஃபார்முலா இப்போ சொல்லணும் பிடியில். ஓகே. ஸோ பிடி அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஓகே, பிடியும் போடலாம்ல ஆன்லைனில். செட் பண்ணது செட்டு கொஸ்டின் தான். ஏன் என்னாச்சு? இது மாதிரி பார்க்கவே இல்லையோ? இப்போ தான் பார்க்குறியோ? ஸோ கேரக்டரிஸ்டிக் கர்வை பற்றி தான் இல்லை கேட்குறாங்க. மோனிஷா இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆன்சர் போட்டு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி போடுவோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? செகண்ட் ஆர்டருக்கு நீங்கள் தான் சொல்லணும்பா. ஆஹா, s ஸ்கொயர் மைனஸ் 4rt. அதுல வந்து s வந்து u xy ஓட கொயர்ச்சல். வெரி குட்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் 4RT. முதல்ல அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் சொல்லுங்கள், ரீகால் பண்ணிப்போம். எஸ் எங்கே ஆரம்பம், எஸ்ஸா பிஆ எஸ்ஸா, அந்த இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனை சொன்னோம்மா. எஸ் தானா, ஏபிசியை போடுவா. ஏ யூஎக்ஸ்எக்ஸ் பி யூஎக்ஸ்ஒய் ப்ளஸ் சி யூஒய்ஒய் ப்ளஸ் டி, ஓ இதை தாண்டி போகக்கூடாதா, யூஎக்ஸ் இன்னும் போகலாம். சரி ஓகே, நான் இங்கே எழுதிக்கிறேன். ப்ளஸ் யூஒய் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு முதல்ல கேரக்டரிஸ்டிக் கர்வ் கண்டுபிடிக்கணும்னா எஃப்யூ, ஓகே ஓ ஓகே ஓகே ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கேரக்டரிஸ்டிக் கர்வ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். சரி, ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். என்னது, b² - 4ac ஈக்குவல் டு 0 போட்டு சால்வ் பண்ணோம் இல்லையா. இங்கே ஒரு ஏதோ ஒரு லேம்டா இன்வால்வ் பண்ணுவோமே. ஓ ஓகே ஓகே ஓகே, ஈக்குவேஷனை பற்றி கேட்குறாங்களா. நான் கேரக்டரிஸ்டிக் கர்வ்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல வேறு மீனிங் சொல்லணும். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் சொல்லணும். ஓகே, கேரக்டரிஸ்டிக் கர்வ்னா என்ன தெரியுமா? கேரக்டரிஸ்டிக் கர்வ்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த சால்வ் பண்ணி கொண்டு வரதுல கேரக்டரிஸ்டிக் கர்வ் போகும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் அந்த கேஸ்ல தான் பார்ப்போம். இதுல வந்து இந்த மாதிரி செகண்ட் ஆர்டருக்கு வந்து கண்டுபிடிக்கிறது நான் சொல்லியிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனால் எனக்கு மறந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். இதுல இருந்து கேரக்டரிஸ்டிக்ஸும் வேறு, இந்த ஈக்குவேஷன் டைப் வேறு. இந்த மாதிரி நீங்கள் அப்படியே b² - 4ac > 0 less than 0லாம் கிடையாது. அப்படி போட்டால் அது தப்பு. இதனுடைய ரூட்ஸ் தான் கண்டுபிடிப்போம் இல்லையா. அதை சொல்கிறேன். ஏன் கேரக்டரிஸ்டிக் கர்வ் போடுவோம்னா, ஹைப்பர்போலிக்கா இருந்தால் 2 வரும், பேரபோலா இருந்தால் 1 வரும், இன்னொன்று நம்ம எடுத்துப்போம். அதெல்லாம் ஓகேனா. இப்போ இங்கே நம்ம மீன் பண்ணுறது வெறும் b² - 4ac இல்லை அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது பண்ணணுமான்னு கேட்குறேன். அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது நம்ம பண்ணோம். கேரக்டரிஸ்டிக் கர்வ் கேட்குறாங்க. ஈக்குவேஷன் டைப்னால தானே நம்ம பேரபோலிக் ஈக்குவேஷன் டைப் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேரக்டரிஸ்டிக் கர்வ் ஆஃப் த பிடி தானே கேட்குறாங்க. ஸோ அதை போட்டு தான் போடணும். அண்ணா, இந்த ஈக்குவேஷனை வந்து r⍵² + s⍵ + t ரெடியூஸ் பண்ணணும். r⍵² அதுதான் + s⍵ + t = 0. அதுல இருந்து நம்ம ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே தான். அதை கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள். b² இங்கே இருக்கிற ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். ப்ளஸ் ஓகே. ஓகே ஓகே, பட் ஸ்ட்ரைட் லைனுக்குலாம் நமக்கு என்ன இருக்கு? ஓ சரி ஓகே. இங்கே ஆஃப்லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேரக்டரிஸ்டிக் கர்வ் எக்ஸாக்டாக கேட்டால் தான் நம்ம இந்த வழியில் போய் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ஹைப்பர்போலாவா பேரபோலாவா அப்படி தான் கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இந்த 3 டைப்பில் தான் இருக்குமா, அது முதல்ல ஒரு கொஸ்டின். இந்த 3 டைப்பில் தான் இருக்கும். செகண்ட் ஆர்டர் லீனியர், இந்த மாதிரியான ஈக்குவேஷன், இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் எடுத்தால் இந்த 3 டைப்பில் ஏதாவது ஒன்றில் வரும். ஸோ அப்போ நமக்கு இந்த டைப்பில் தான் இருக்கு இல்லையா அது. அப்போ நமக்கு இது நமக்கு தேவையில்லை, கர்வ் எக்ஸாக்டாக நமக்கு கேட்கல. ஸோ நம்ம இந்த b² - 4ac போட்டுக்கலாம். இது > 0வா < 0வா அதை பார்த்துட்டு நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே என்ன ஆப்ஷன் வருதுன்னு செக் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டாக கர்வ் கேட்டால் தான் நம்ம அது மாதிரி போடுவோம், ரூட் கண்டுபிடிச்சி. அதுக்கு முன்னே கேரக்டரிஸ்டிக் கர்வ்னு யாரோ கேட்டாங்க அப்படின்னா என்ன, யாருக்குன்னா படிச்சிங்களா? ஓகே, அது இப்போ வேணாம், நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள், படிங்க. அது என்னென்னா கேரக்டரிஸ்டிக் கர்வ்னா என்னென்னா, நம்ம ஓடியில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் uy = 0, அதாவது ux + uy = 0, u(x, 0) = some sin x, வேறு ஏதோ ஒரு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை, இது பெரிய ஈக்குவேஷன்.
ஆனால் நமக்கு பிடி வரதுக்கு முன்னே ஓடியெலாம் நிறைய நமக்கு சால்வ் பண்ண தெரியும். சிஸ்டம் அப்ளிகேஷன் ஓடியில் சால்வ் பண்ண தெரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக் கர்வ்னா என்னென்னு படிப்போம். அந்த கேரக்டரிஸ்டிக் கர்வை வச்சு தான் இந்த ஈக்குவேஷனை ஓடியில் எப்படி சால்வ் பண்ணுமோ ஓடியிலேருந்து இதை சால்வ் பண்ணுறது தான். ஓடியை பேஸ் பண்ணி இந்த பிடி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். அதுக்கு தேவைப்படுற ஒன்று தான் கேரக்டரிஸ்டிக் கர்வ். ஸோ அது உங்களுக்கு என்ன நந்தகுமாரன் புக்கில் தெளிவாக இருக்கும். லாஸ்ட் சாப்டரில் ஓடியில் படித்து பாருங்கள். அப்புறம் படிச்சுட்டு எக்ஸாம் டைமில் இது நமக்கு வேண்டாம். ஓகே, பி ஸ்கொயர். அப்போ நமக்கு பினா யார்? எக்ஸ். யூஎக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட், யூஎக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் 0 -4. ஏங்கிறது யார்? யூஎக்ஸ்எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் -y ஸ்கொயர்னா +y ஸ்கொயர். அப்போ இது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. ஏன்னா எக்ஸும் ஆல்வேஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 தானே. ஸ்கொயர் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் இல்லையா? ஸோ ஹைப்பர்போலா கிரேட்டர் தென் 0னா பேராபோலா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ஏன்னா y = 0 இருக்கலாம்ல. கொஸ்டின் ஏதாவது விட்டுருக்கேனா? y = 0. கரெக்டு தான். y = 0 கூட இருக்கலாம்ல, y 0 கேஸில். அப்போ கொஸ்டினில் இன்னும் கொஞ்சம் கொஸ்டினை மாற்றி தந்துருக்கணும். இல்லை ஓகே, இப்படி யோசிங்க. u of x, t. ஓகே ஓகே, அது நான் ஜீரோ சொல்யூஷனா இருக்கு. அதையும் பார்க்கணும். y of y வந்து y = u of x, t இல்லையா? u of x, tனா சொல்யூஷன். சப்போஸ் y 0வா இருந்தா u 0வா இருக்குங்களா? அது வந்து கொடுத்திருக்க क्वेश्चन சாட்டிஸ்ஃபை பண்ணுது. y 0 ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதா? கரெக்ட். ஆன்லைனில் சொன்ன மாதிரி அவங்க சொன்னது கரெக்ட் தான். y = u of x, t. சப்போஸ் y 0வா இருந்தால் இதுலேருந்து u வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். u 0 சொல்யூஷன், u வந்து 0 வந்து இதுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷனாகவே இருக்காது இல்லையா? ஏன்னா இது எல்லாமே 0 = எக்ஸ்னு வரும், எக்ஸ் கிரேட்டர் தான் 0. ஸோ அது மாதிரி நடக்காது. அப்போது y எப்பவுமே நான்-0 தான். ஸோ அப்போ y எப்பவுமே நான்-0. y நான்-0னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் 0. கரெக்டு தான் ஆன்லைனில் சொன்னது. ஸோ அப்போ கிரேட்டர் தான் 0 தான், ஹைப்பர்போலா தான். ஓகேவா? மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த ஃபார்முலா இருக்கா, டிரிச்லெட் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்? ஒரே நிமிஷம். கேக்குதா? சார் கேக்குதா சார்? சார் நீங்க பேசுற கேட்கல.
சாரி, மீட்டிங் லெஃப்ட் ஆகிடுது. சொல்லுங்கள், ஆன்லைனில் யாரும் கேட்டீங்க இல்லையா? டவுட் ஹைப்பர்போலானா b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து கிரேட்டர் than 0 சொல்லுவோம். ஆமாம். பெரபோலானா ஈக்குவல் டு 0 சொல்லுவோம். ஆமாம். ஸ்ட்ரெயிட் லைன்னா சர்க்கிளுக்கு எப்படி சொல்லுவோம்? ஸ்ட்ரெயிட் லைன் சர்க்கிள் ஐ திங்க் இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே 3 டைப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரியான டைப்பில் ஓகேங்களா. ஏபிசிடி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஒய்ஆர் எக்ஸாக இருக்கணும். எக்ஸ்ஒய் ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஒய்ஆர் இருந்தது இப்படி தானே பார்ப்போம். சம் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் யூ எக்ஸ்எக்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தால் 3 டைப்பில் தான் இருக்கும். 4வது ஒரு டைப் இருக்குது. என்னென்னா இந்த இடத்துல ஏதாவது 1 0 1 நான் 0வாக இருந்தால் ஒரு கேஸ் பிரியும். அது எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸும் 0 ஒய்யும் 0னா அது வேறு ஒரு டைப்பில் வரும். இதில் ஏதாவது 1 நான் 0 1 0னா தான் பேரபோலா. ஓகேவா? பேரபோலானா ரெண்டுமே எக்ஸும் 0 ஒய்யும் 0னா பேரபோலா கிடையாது இந்த மாதிரி இடத்துல. ஸோ அது இன்னொரு டைப் என்ன டைப்னு எனக்கு தெரில, நான் மறந்துட்டேன், நான் பார்த்து சொல்கிறேன். எக்ஸும் 0 ஒய்யும் 0 இந்த மாதிரி இடத்துல எக்ஸும் 0 ஒய்யும் 0வாக இருந்தால் அது பேரபோலா கிடையாது. இந்த மாதிரி ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஸோ ஏதாவது 1 நான் 0 வந்து 1 0 இருந்து ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் பேரபோலா. ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் வரும்போது, அதர்வைஸ் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவல் டு 0னா அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும். இந்த கொஸ்டின் டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுவோம் பார்ப்போம். d2y/dt² + 3dy/dt + 2y = 5 cos t. 5 cos t இஸ் ஓகே. இதனுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் கொஸ்டின் வேறு மாதிரி இருக்கும். இதோட பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆப்ஷனில் என்ன வரும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. 0.5 cos t + 1.5 sin t. 1.5 cos t 0.5 sin t 1.5 sin t 0.5 cos t. ஓகே, பர்டிகுலர் இன்டெக்ரல்னால இதுக்கெல்லாம் ரூட்லாம் கண்டுபிடிக்க எதுவுமே தேவையில்லை. இந்த ஈக்குவேஷனை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றுவோம்? சம் d² + 3d + 2 × y இப்படி பார்ப்போம் இல்லையா? சம் d வந்து இந்த ஆப்ரேட்டர், டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் என்னன்னா d/dy, d/dt இந்த இடத்துல d. ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? சம் 1/d² + 3d + 2 × 5 cos t. இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் மட்டும் மைனஸ் டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் போடுவோம் இல்லையா? அது எங்கன்னா d² மட்டும் தான் போடக்கூடாது, டிக்கு போட்டுறக்கூடாது. இதுக்கு மட்டும் தான் போடணும், d² மட்டும் தான் போடணும். அப்போது d² என்னன்னு மாற்றணுன்னாக்கா மைனஸ் டைம்ஸ் ஆஃப் 1² இங்கே 1 தான் இருக்கு இல்லையா? அதனால் ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? -1 + 3d + 2 5 cos t. ஸோ -1 அப்போ என்ன வரும்? 1/3
3D ப்ளஸ் ஒன்னா 5 cos t. பட் ஆனால் காஞ்சிகேட் இருக்கு இல்லையா, அதை மறந்துட்டேன். நான் இன்வர்ஸ் வச்சுருக்கிறேன். ஓகே போங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. 3D + 1 3D - 1 by 3D - 1 cos t. 5 cos t. 3D - 1 divided by 9 d square minus 1 5 cos t. அடுத்து என்ன பண்ணோம், அதே d ஸ்கொயர் வேல்யூ என்ன போடணும், -1 இல்லையா. அப்போ -10. அப்போ 1 -10 5. ஓகே ஓகே, d ஸ்கொயர்னா மைனஸ் தானே, -10. அப்போ -1/2 3D - 1 cos t. கரெக்டா? ஓகே, எங்கே எழுதுறேன் நெக்ஸ்ட்டு. ஸோ கவனிங்க கரெக்டாக, அங்கங்கே எழுதுறது. இங்கே -1/2. ஸோ 3D cos t அப்படின்னா என்னென்னா டிஃப்ரென்சியேஷன் அர்த்தம், -cos t. ஸோ -1/2 டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் cos t என்ன வரும், -90 cos t. So 3/2 sin t plus 1/2 cos t. ஸோ இதுதான் ஆன்சரு. 1/2 பியா 3/2 1.5 sin t ஆப்போசிட்டாக இல்லை. ஏ தான் கரெக்டா. ஸோ அதனால் ஏ தான். எதில் யாருன்னா டவுட் இருக்கா? கொஸ்டின் அழைச்சிருவா.